யூடியூப் சேனலில் உங்களுக்கு வந்து வியூஸ் போகலையா, அந்த கவலையில் இருக்கிறீங்களா? இப்போ யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறவங்களும் சரி, ஆரம்பித்து வியூஸ் போகாமல் இருக்கவங்களும் சரி, நீங்கள் யூடியூப் சேனல் செஞ்சுக்கிட்டு வர்ற ஒருத்தருக்கும் சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூடியூப் எஸ்சிஓ என்ற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். அதாவது எஸ்சிஓ, அதாவது எஸ்சிஓனா என்னன்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனில் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக யூடியூப் மட்டும் இல்லை, கூகுள் சர்ச்சாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எல்லாமே இந்த சர்ச் என்ஜினில் தான் வேலை செய்யுது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க நமக்கு. பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா கூகுளில் போனாலும் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, நீங்கள் எந்த இடத்துல சர்ச் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் இந்த சர்ச் என்ஜினில் பாருங்கள், நீங்கள் என்ன டாப்பிக்கை சர்ச் பண்ணுறீங்க. இப்போ ஃபுட் ரிவ்யூ சொல்லி டைப் பண்ணி இங்கே பாருங்கள். ரிவ்யூன்னு போடுற நேரமே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிலவங்க எப்படி இதை சர்ச் பண்ணுறாங்கன்ற டேர்ம்ஸ் இங்கே வருது. ஃபுட் ரிவ்யூ தமிழ்னு சொல்லி நம்ம போடுறோன்னே, இப்போ தமிழ்னு சொல்லி போட்டோன்னே பாருங்கள், ஃபுட் ரிவ்யூ தமிழை வந்து என்னென்ன மாதிரி சர்ச் பண்ணுறாங்கன்றது பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் இர்ஃபான் பி இவரை வந்து நிறையா பேர் இந்த ஃபுட் ரிவ்யூவில் நிறையா பேர் சர்ச் பண்ணுறதுனால தான் இதில் வரவர் ரேங்க் ஆகிருக்கீங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் வந்து மொயினான எஸ்சிஓ. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுட் ரிவ்யூ பண்ணுற நேரம், இப்போ எனக்கு வந்து நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன். இதே நீங்கள் வேறு ஏதாவது சினிமா சம்மந்தமாக செய்ய போகிறீங்க, இல்லைனா ஒரு ட்ராவலிங் சம்மந்தமாக செய்ய போகிறீங்க, அந்த மாதிரி பண்ணுற நேரம் அந்த நிச் எடுங்க. இப்போ நீச்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபுட் சம்மந்தமாக ஒரு ஃபுட் ரிவ்யூ சம்மந்தமாக ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா, அதாவது எப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது, ஒரு பிரியாணி எப்படி செய்கிறது, அந்த மாதிரி செய்யணும், அது ஃபுட் ரிவ்யூ. அப்போ அந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுற நேரம் இதில் பாருங்கள். இப்போ வந்து இப்போ ஃபுட் ரிவ்யூ தமிழ்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் சஜெக்ஷன் டேக்ஸ். இப்போ இந்த டேக்ஸுக்கு உள்ள காம்படிஷன் எல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ நார்மலாக இந்த ரிப்போர்ட் சர்ச் இதுன்றது இதை கிளிக் பண்ண இது ஒவ்வொன்றையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம கூகுளில் போயிட்டு நம்ம விடாய்க்கு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஃப்ரீ வெர்ஷனுக்கு வந்து ஒரு சில ஃப்ரீ வெர்ஷனுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பெய்ட் வெர்ஷன் ஒன்று பை பண்ணால் ஃபுல்லாகவே இதில் வந்து ஓரளவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக ஒரு மாதம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு பிரயோசனம் எடுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணால் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன், இல்லைனா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஒருத்தர் இருக்கார், க்ரியேட்டில் போயிட்டு பாருங்கள் ஒருத்தர், இதில் பாருங்கள் ரிசர்ச்சில் போயிட்டு பாருங்கள் கீவேர்ட்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். இதில் போயிட்டு நீங்கள் இந்த டேக்ஸெல்லாம் போயிட்டு பாருங்கள், இதுக்கான காம்படிஷன் என்னன்னு இதை போட்டு என்டர் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்ன்றதுக்கு போகும். இப்போ இந்த கீவேர்ட்ஸை பாருங்கள், யார் எத்தனை பேர் மந்த்லி சர்ச் பண்ணுறாங்கன்றதை இங்கே பாருங்கள். சர்ச் வால்யூம் பாருங்கள், ஃபுட் ரிவ்யூ வந்து இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து மந்த்லி சர்ச் வந்து 3000 சர்ச்சும் இருக்குது. தமிழ் ரிவ்யூக்கு வந்து இது இருக்குது. ஃபுட் ரிவ்யூன்றதுக்கு வந்து 2 லட்சம் பேர் இருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், பார்த்துட்டு இதில் வந்து காம்படிஷனையும் நம்ம பார்க்கணும். இதில் வந்து ஹை காம்படிஷன் நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா காம்படிஷன்னா என்னன்னா, இதில் இப்போ கேட்பாப்பமே இந்த தமிழ் ஃபுட் ரிவ்யூவுக்கு வந்து ஹை காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கீவேர்டை வந்து நிறையா பேர் வந்து அவங்கவுங்க சேனல்ஸில் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த கீவேர்ட்ஸை வந்து உங்களோட யூடியூப் சேனலில் ரேங்க் பண்ணி இந்த எஸ்சிஓவில் வந்து முன்னுக்கு நீங்கள் ஃபுட் ரிவ்யூன்னு டைப் பண்ணோடனே முன்னுக்கு வராது. அப்போ நிறையா பேர் அந்த கீவேர்ட்ஸுக்கு வந்து ரேங்கிங் கூட. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, லோ காம்படிஷன் இருக்கிறத எடுங்க. இப்போ எனக்கு இதுக்கு வரலன்னா, ஃபுட் ரிவ்யூன்றதுக்கு வரலன்னா மேட்சிங் டேர்ம்ஸ்க்கு போவேன். இந்த மேட்சிங் டேர்ம்ஸில் பாருங்கள், லோ இந்த இருக்குது, லோ இருக்குது. இங்கே பாருங்கள், சப்பி டாக் ஃபுட் ரிவ்யூ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து லோ காம்படிஷன். இது வந்து இந்த டாக் ஃபுட் சம்மந்தமாக. ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் லோ காம்படிஷன் தெரியுங்க. இந்த ஃபுட் ரிவ்யூக்கு இப்போ ஃபுட் ரிவ்யூன்றதுக்கு தான் நான் நேரம் அடிச்சிருக்கேன். பட் நீங்கள் வந்து இதில் ஃப்ரைட் ரைஸ், இப்போ நம்ம சொல்லுவோம் இதில் ஃபுட் ரிவ்யூ ஷார்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஒன்று எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து எழுதுகிறேன் ஃப்ரைட் ரைஸ் குக்கிங், ஃப்ரைட் ரைஸ் குக்கிங் இந்த மாதிரி டைப் பண்ணு. இங்கே பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளவோ வருதுன்னு. இப்போ இது அவ்வளோத்தையும் நான் வந்து எப்படி இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கான இதை கொடுக்குறேன். இப்போ தமிழ்ன்றதை கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள். இதுக்கான காம்படிஷனை பாருங்கள், என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணுற நேரம் இங்கே பாருங்கள்,
இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் லோ காம்படிஷன் இருக்குது பாருங்கள், 64,000 பேர் சர்ச் பண்ணுறாங்க ஹவு டு மேக் ஃப்ரைட் ரைஸ்ன்றது. இப்போ நீங்கள் இந்த கீவேர்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கீவேர்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து டேஷ்போர்டு இப்படி இந்த இதை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கீவேர்டை எடுத்துகிட்டு இங்கே நான் வந்து என்னது ஹவு டு மேக் ஃப்ரைட் ரைஸ்னு போட்டு இங்கே நான் வந்து நீங்கள் தமிழ்னு போட்டுட்டு இங்கே இப்படி போட்டு தமிழ்னு போட்டுட்டு இங்கே நீங்கள் செய்கிற இந்த ஃப்ரைட் ரைஸுன்றதை வந்து நல்ல வீடியோ வந்து சும்மா அந்த மாதிரி அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை செஞ்சுட்டு இதுதான் டைட்டில். இந்த டைட்டில் இந்த இதுதான் இந்த கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் உங்களோட டைட்டிலில் வைங்க. வச்சதுக்கப்புறம் இல்லை ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் பார்ப்போம் வேறு. ரைட், இதுலேயும் லோ குவாலிட்டி பாருங்கள், இதுதான் வந்து லோ. மீடியம் வேணால் நீங்கள் எடுக்கலாம், ஈஸி ஃப்ரைட் ரைஸ் இது வேணால் இதுவும் எடுக்கலாம். நம்மளுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி இது மீடியம் இருக்குது, இது பரவாயில்ல, மீடியம் எடுக்கலாம். இந்த கீவேர்ட்ஸையும் எடுத்துக்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இது ஒன்று. ரைட்டு, நல்லா வால்யூம் இருக்கதா எடுங்க, வால்யூம் இல்லாததை எடுக்காதீங்க. ஏன்னா சர்ச்சில் வராது, நமக்கு வந்து எழுதுகிற நேரம், நமக்கு வீடியோ பண்ணுற நேரம், அதனால் கொஞ்சம் வால்யூம் இருக்கதா எடுங்க. இப்போ இப்படித்தான் வந்து நார்மலாக வந்து செய்வாங்க. ஓகே, இப்போ வந்து மீடியம். இப்போ இது எக் ஃப்ரைட் ரைஸ் இதுவும் எடுக்கலாம், மீடியமில் இருக்குது, இதே நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ரொம்பவே நீங்கள் லோ காம்படிஷன் எடுத்தால் நல்லா. இப்போ லோ காம்படிஷன் இது இருக்குது, ரெசிபி ஃபார் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, இது 1000 சச்சம் தான் சர்ச் இருக்குது, இதுக்கெல்லாம் 1000 சச்சம் இருக்குது. இந்த லோ எடுக்கலாம், அந்த லோஸ் தான் இருக்குது. இந்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி இது 7000 சச்சம் இருக்குது, இதை எடுக்கலாம். இப்போ இதையும் எடுத்து நீங்கள் உங்கள் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் என்னத்துனா போடலாம். ஓகே, இப்போ இது இப்போ நீங்கள் வேறு எதுவும் சர்ச் பண்ணலாம். இல்லை லோ காம்படிஷன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இந்த ஒர்க் என்ன போட்டிருக்கு, ஒர்க் ரெசிபின்னு ஒன்று இருக்குது. இந்த ஒர்க் ரெசிபின்றதையும் போடுங்க. ஒர்க் ரெசிபினா என்னன்னு எனக்கு தெரியலைன்னா நீங்கள் இந்த இதில் போட்டு போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இந்த ஒர்க் ரெசிபினா இந்த மாதிரி ரெசிபி, அது என்னென்னு விளங்கலைன்னா போட்டுப்போம். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட கீழே வந்து நீங்கள் இப்போ இந்த நல்ல இதெல்லாம் வந்து நல்லா சர்ச் உள்ள வால்யூம் உள்ள டேக்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த வீடியோ செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனே எழுதலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெசிபின்றதை உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் போட்டு எழுதலாம். அதே மாதிரி சைனீஸ் ஃபுட் ரெசிபி இதெல்லாம் எனக்கு எழுத தெரியலை அப்படின்னா ஒன்றுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை, இதை அப்படியே தூக்கி உங்களோட ChatGPTயில் இல்லைன்னா இந்த விடாய்க்கியூலே இருக்குங்க, ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த விடாய்க்கியூவில் இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபெய்ட் வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு இங்கே பாருங்கள் ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்குது. ஓகே, இதில் வந்து என்னோட சேனல் இருக்குது. இப்போ நான் வந்து என்னது இப்போ விடாய்க்கியூலே நீங்கள் இந்த ஜெனரேட் டைட்டில் இருக்குது பாருங்கள், ஜெனரேட் டைட்டில் இதை வந்து நீங்கள் ஃபுல் வெர்ஷன் எடுத்தாவே நீங்கள் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எழுதி கொடுத்துரும். ஓகே, இதில் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எழுதி கொடுத்துரும், கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனே எழுதி கொடுக்கும். இந்த டைட்டிலில் போட்டு உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷனை அதை எழுதி கொடுக்கும். அப்படி இதே அப்படி நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் யூடியூப் சர்ச்சில் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போடலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு ஈஸியான மாதிரி ChatGPT அடித்து என்ன போயிட்டு ஆக்டாஸை யூடியூப் டைட்டில் கிரியேட்டர்னு போட்டு I need the eye-catching title using following keywords வச்சு சர்ச் எனக்கு செய்யணுன்றதை என்னென்ன கீவேர்ட்ஸுன்றது இங்கே கொடுங்க. இப்போ இந்த கீவேர்ட்ஸ் இங்கே போட்டுட்டு எனக்கு அதே மாதிரி மெயின் கீவேர்ட்ஸ் இதுதான் மெயின் கீவேர்ட் ஹவு டு மேக் இதுதான் வந்து மெயின் ப்ரைமரி கீவேர்ட். இந்த கீவேர்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ஐ நீட் அ டைட்டில். ஓகே, இது டைட்டில் தான் இருக்குங்கண்ணா. ஓகே, இது டைட்டில் கொடுத்துருங்க. இந்த டைட்டில்லையும் வந்து நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஸ் அ யூடியூப் டைட்டில் கிரியேட்டர் ஐ நீட் டு நான் வந்து சின்ன பிள்ளை ஒன்று விட்டேன். ஐ நீட் யூ டு create eye-catching description, title the description.
டைட்டில் நம்ம எழுதிட்டு வந்தானே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுதி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து சும்மா இல்லைங்க, இந்த மார்க் பண்ணதெல்லாமே டேக்ஸ், இங்கே கொடுத்த டேக்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேக்ஸ். இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வாட்ச் பாருங்கள், வாட்ச் பார்த்து அந்த டேக்ஸ் எல்லாம் பாருங்கள். கீழே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் நான் கொடுத்த அத்தனை டேக்ஸை ஹேஷ்டேக்காக வேறு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை அப்படியே கொண்டு போய் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் நீங்கள் போடலாம். ஏன்னா இதெல்லாம் ஹை ரேங்கிங் டேக்ஸ். ஓகே, இப்போ இந்த டேக்ஸில் வந்து யாராவது சர்ச் பண்ணால் உங்கள் வீடியோ வந்து வர்றது யூடியூப் சர்ச்சில், இந்த யூடியூப் சர்ச்சில் ஃப்ரைட் ரைஸ்னு ஒருத்தர் சர்ச் பண்ணால், இல்லைனா சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் சர்ச் பண்ணால், ஃப்ரைட் ரைஸோ சைனீஸ் ஃப்ரைட் ரைஸோ நீங்கள் சர்ச் பண்ண அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் உங்கள் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ரேங்கிங்கில் வந்து வர்றதுக்கான சான்ஸ் கூட. ஓகே, வரும்னு சொல்ல மாட்டேன் எடுத்தோன்னே, ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது நீங்கள் வீடியோ செஞ்ச குவாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. இதே டேக்ஸை வந்து இதை வந்து அப்படியே கீழே ஹேஷ்டேக்காகவும் போட்டு யூடியூப்பை வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த டேக்ஸ்லையும் கொண்டு போயிட்டு இந்த டேக்ஸை போடுங்க. இந்த டேக்ஸை நீங்கள் கொண்டாந்து போடணும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 4 டேக்ஸ் தான் நல்ல டேக்ஸ் எடுத்து நீங்கள் போயிட்டு அதில் லோ காம்படிஷன் இருக்க டேக்ஸை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இந்த டேக்ஸை வந்து நீங்கள் கொடுங்க. இது ஹேஷ்டேக் இல்லாமல் இதை அப்படியே கொண்டு போயிட்டு டேக்ஸில் யூடியூப் டேக்ஸில் கொண்டு போய் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து யூடியூப் வந்து நம்ம ரேங்க் பண்ண முடியும். ஓகே, சரியா, சிம்பிள் விஷயம். எது வேணா இருக்க ஹவு டு குக் பிரியாணின்றதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் குக்கிங்னா இவ்வளோ இருக்குது. இது ஒவ்வொன்றுலையும் வந்து நீங்கள் காம்படிஷன் பார்க்கலாம். இப்போ எனக்கு இது வேணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு நான் முதல்ல கொடுத்த மாதிரி ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் எடுத்து அதில் போட்டுட்டு பார்க்கலாம். அந்த கீவேர்ட்ஸை வந்து உங்களோட அதாவது நீங்கள் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுற நேரம் ஃப்ரைட் ரைஸுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். வேறு எதுக்காவது லோ காம்படிஷன் உள்ளது வேணா இப்போ ஃப்ரைட் ரைஸ் வரதுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரியாணி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கீவேர்ட்ஸ் எடுத்து போடக்கூடாது. அது வந்து ரிலேட்டட் இல்லை அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எடுத்து அவங்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் ஹேஷ்டேக் அண்ட் சர்ச் டேக் எல்லாத்துலேயும் போட்டு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணான்னா உங்களோட வீடியோஸ்க்கு வந்து ஒரு நாளையில் கிட்டத்தட்ட பெரிய ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.